இந்த சுகி சிவம்னு ஒரு சவம் ஒன்று இருக்குல்ல, உயிரோட இருக்காரு, அந்த ஆள் செத்து போயிட்டார், பிணமாயிட்டார், சவமாகி போயிட்டார். அவர் திருப்பரங்குன்ற முருகனை வச்சு தானே வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. முருகன், விநாயகர், சிவன் இவங்களை வச்சு தானே வாழ்க்கை ஃபுல்லாக பொழைச்சதே. இந்த ஆன்மீகத்தை வச்சு தானே பொழைச்சிட்டு இருந்தார். இந்த ஆள் வந்து இதுக்கு ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இதுவே தேச மங்கையர்க்கரசின்னு ஒன்று உண்டு, அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது. கடைசியில் திருப்பரங்குன்றத்தில் போராட்டம் நடத்தி அது பெரிய பிரச்சனை. இதெல்லாம் வந்த பிறகு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க அம்மினி அவங்களுடைய யூடியூப் சேனலில். இதெல்லாம் என்ன கணக்கு? இதெல்லாம் அதுலேயும் கூட நாங்கள் வந்து மத சார்பு இல்லாமல் பூசி மெழுகி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க, அந்த அளவுக்கு பாராட்டிக்கலாம், வரவேற்றுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் அதாவது நாம் வந்து முருகனை நம்ம வேத்துக்கிறோம், வழிபடுறோம், அதெல்லாம் வேற கதை. ஆனால் இவங்க அதை வச்சு தான் டெய்லி ஒரு பேச்சுக்கு 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்குது. இவங்க அதை வச்சு தான் பிழைக்கிறாங்க. போகிறதுக்கு டிக்கெட்டு, தங்குறதுக்கு ரூம், அப்புறம் திங்கிறதுக்கு சோறு எல்லாம் கொடுத்து ஆளுக்கு இப்போ ஒரு பேச்சாளர் இவங்க போகிறாங்கன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த அறநிலையத்துறை வந்து காசும் கொடுக்குறாங்க. விழா என்ன லட்சணத்தில் நடக்கும் தெரியுமா? இப்போ இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள எல்லா கோயிலையும், இப்போ முருகன் கோயில் உதாரணம், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் கந்த சஷ்டி முக்கியமான விழா. அந்த கந்த சஷ்டியில் வந்து 10 நாள் விழா நடத்துவாங்க. 6ஆம் திருவிழா அன்னைக்கு முருகன் வந்து இவரை சூரபத்மனை வதம் செய்வார். இதெல்லாம் நடக்கும். இதுல 10 நாள் நிகழ்ச்சி இருக்கும். அந்த 10 நாள் நிகழ்ச்சி உபயதாரர் நிகழ்ச்சி. இதுக்கு ஒரு துறை, ஒரு அமைச்சர் வேற. புண்ணாக்கு அமைச்சருக்கு சம்பளம் இந்த அறநிலையத்துறை. என்ன இது?